பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த மத்தியான நேரத்திலும் தேவ சமூகத்திலே உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் ருசித்து பார்க்க வந்திருக்கிறோம். இந்த மத்தியான நேரத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை அவருடைய பாதத்திலே வைக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் உட்கார நேரம் இல்லைன்னா அப்புறமா யூடியூப் மூலமாகவோ கவனிக்கலாம். அப்படிப்பட்ட உங்கள் எப்போ நீங்கள் கேட்டாலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்குவாராக. எனக்கு அருமையானவர்களே, நாம் ஒரு பாட்டு பாடி தேவனை துதித்து ஒரு வசனத்தை வாசித்து நம்முடைய விண்ணப்பங்களை அவருடைய சமூகத்தில் வைக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்துவாராக. நம்ம நம்முடைய ஆத்துமாவை நேசிக்கிறவர் அவர். அவரை பாடி துதிக்கும்போது பலனற்று போகிற நேரத்திலலாம் நமக்கு பலன் தருகிறவர். ஒருவேளை கடும் புயல் சீறி அடித்தா கூட நம்மை அமிழ்ந்து போகாதபடி காக்கிறவர் அவர். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், என் நேசர் இயேசுவே நான் என்றும் பாடுவேன். நீங்களும் சேர்ந்து பாடி தேவனை ஆராதிக்கலாம். என் நேசர் இயேசுவை நான் என்றும் பாடுவேன், என் ஆத்துமாவை நித்தம் நேசிக்கின்றவர். என் நேசலீலியிலும் வெண்மையானவர், என் வாழ்வில் நறுமணமீந்தவர். என் நேசலீலியிலும் வெண்மையானவர், என் வாழ்வில் நறுமணமீந்தவர். பலனற்று போகையிலன் பலனவரே, இன்ப துன்ப நேரத்தில் நண்பரவரே. பலனற்று போகையிலன் பலனவரே, இன்ப துன்ப நேரத்தில் நண்பரவரே. பொற்றள வீதியில் பாடி மகிழ என் நேசர் என்னை மீட்டு கொள்வாரே. பொற்றள வீதியில் பாடி மகிழ என் நேசர் என்னை மீட்டு கொள்வாரே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் பாடுவேன், என் ஆத்துமாவை நித்தம் நேசிக்கின்றவர். என் நேசலீலியிலும் வெண்மையானவர், என் வாழ்வில் நறுமணமீந்தவர். என் நேசலீலியிலும் வெண்மையானவர், என் வாழ்வில் நறுமணமீந்தவர். கடும் புயல் சீரிடும் அலைகள் மோதிடும், கண்ணு கெட்ட கரைதனில் உள்ளம் நாடிடும். கடும் புயல் சீரிடும் அலைகள் மோதிடும், கண்ணு கெட்ட கரைதனில் உள்ளம் நாடிடும். பொற்கரம் நீட்டியன் காரம் கொடுப்பேன், என் நேசரை சுமீட்டு கொள்வாரே. பொற்கரம் நீட்டியன் காரம் கொடுப்பேன், என் நேசரை சுமீட்டு கொள்வாரே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் பாடுவேன், என் ஆத்துமாவை நித்தம் நேசிக்கின்றவர். என் நேசலீலியிலும் வெண்மையானவர், என் வாழ்வில் நறுமணமீந்தவர். என் நேசலீலியிலும் வெண்மையானவர், என் வாழ்வில் நறுமணமீந்தவர்.
எட்டியாய்க்க செந்திட்ட என் வாழ்வு இனித்திட எத்தனாய் அலையாது நித்தம் பின் சொல்ல. எட்டியாய்க்க செந்திட்ட என் வாழ்வு இனித்திட எத்தனை அலையாது நித்தம் பின் சொல்ல. ஏந்திட்டார் பொற்கரத்தில் ஆவலாய் என்னை என்னாலும் இன்ப துதிகள் பாடவே. ஏந்திட்டார் பொற்கரத்தில் ஆவலாய் என்னை என்னாலும் இன்ப துதிகள் பாடவே. என் நேசரே சுவை நான் என்றும் பாடுவேன். என் ஆத்துமாவை நித்தம் நேசிக்கின்றவர். என் நேசலிலேயிலும் வெண்மையானவர். என் வாழ்வில் நறுமணமீந்தவர். என் நேசலிலேயிலும் வெண்மையானவர். என் வாழ்வில் நறுமணமீந்தவர். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நம்மை நடத்தி வருகிற தேவன் நமக்கு ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 8:28 இப்படியா சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய தேடி அவரை சார்ந்து அவரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஒருவேளை நீங்கள் நினைக்கல இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில், ஆண்டவரே இந்த மத்தியான நேரத்தில் உட்காந்து ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குன்னு கூட கேட்கலாம். ஆனால் அப்படி கேட்காதுங்க. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் வாக்கு மாறாத தேவன். நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்கு தான் நடக்கும், தீமைக்கு அது நடக்காது. சொல்லுங்கள் ஆண்டவரே, ஏதோ உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், அது வேதனையாக இருக்கலாம், அது உங்களுக்கு எல்லாரும் உங்களை கேவலமாக பேசியிருக்கலாம், உங்களை அற்பமாக எண்ணி இருக்கலாம், அது உங்களுக்கு இவளுக்கு வேணும்னு கூட சொல்லியிருக்கலாம், இவனுக்கு வேணும்னு சொல்லியிருக்கலாம். எது நடந்தாலும் நீங்கள் தேவ சமூகத்தில் வந்துட்டீங்கல்ல, கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எது நடந்தாலும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும், நன்மையாகவே நடக்கும், சீக்கிரம் நடக்கும், நன்மையாய் நடக்கும்னு சொல்லுங்கள். சீக்கிரமாய் அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு பெருத்த அற்புதத்தை எல்லாரும் உங்களை பார்த்து அவங்களாம் ஏதோ நடந்தது, இவங்க இனி வாழ்க்கையில் இனி எழும்ப மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லுங்கள், என் தேவன் பெரியவர், எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார், யாவும் நன்மையாக நடக்கும்னு சொல்லுங்கள். கர்த்தர் யாவையும் நன்மையாக செய்து முடிக்கிறவர். நம்ம என்ன செய்வார், செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவர். ஆனால் எல்லையும் நன்மைக்காக செய்யுங்க, நன்மை செய்யுங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் தீமை நடந்தாலும் யாருக்கும் தீமை செய்யாதுங்க, நன்மையை செய்ய பழங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 34:10 இப்படி சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாது. தேவனை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நோக்கி வந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் விண்ணப்பத்தை சொல்ல வந்திருக்கிறேன், ஒரு குறையும் வரான்னு சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கண்களை மூடி 2 கரங்களை விரித்தவராய் உங்களை பார்த்து கொண்டு, மகளே மகனே என்னண்டே வரமாட்டாயா, மகனே மகளே உனக்காக காத்திருக்கிறேன், நீ என்னண்டே வரமாட்டாயா என்று சொல்லி தன் கைகளை விரித்தவராய் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் வாக்கு மாறாதவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் எவ்வளவு நல்ல தகப்பனாய் நம்மோடு கூட இருந்தார். அவரை பார்த்து சொல்லுங்கள், நான் கவலைப்பட மாட்டேன்ப்பா, நீங்கள் எனக்காக கவலைப்பட ஒரு அப்பா இருக்கீங்க, நான் கவலைப்பட மாட்டேன், எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன்னு சொல்லுங்கள். உங்களுக்காக கண்ணீர் விட்டவர். இன்றைக்கி ஒரு மரியாளுக்காக கண்ணீர் விட்டார்னா உங்களுக்காக கண்ணீர் விட மாட்டாரா? எனக்காக கண்ணீர் விட்டார், நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்கள். எனக்காக கண்ணீர் நீர் விட்டீராண்டவரே, எனக்காக லாசருவை மரியாளுக்காக லாசருவை எழுப்ப முடியுமானால் என் வாழ்க்கையிலையும் பட்டு போன, அழிந்து போன, செத்துன்னு நினச்சி போன, ஆமே நீ வராதுன்னு நினச்ச எல்லாமே என் தேவனுக்கு திரும்ப தருகிறதற்காய் நன்றின்னு சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவர். சிலுவை நாதர் இயேசுவின்
பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, என் காயங்களாயும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களாயும் பார்க்கின்றன. சிலுவை நாத இயேசுவின் பாருங்க, அவருடைய காயத்தையும் பார்த்து நம்மையும் பார்க்குது. நமக்கு எதுக்கு தெரியுமா? நமக்கு விடுதலை தரும்படி. அப்படியே கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இம்மட்டும் எங்களை தாங்கினதற்காய் நன்றி, இம்மட்டும் எங்களை பராமரித்ததற்காய் நன்றி, இம்மட்டும் எங்களோடு கொண்டீர் இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. நன்றியுள்ள இருதயத்தோடு வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் விண்ணப்பங்களை கையில் வைத்து கொண்டு அல்லது விண்ணப்பங்களை தன்னுடைய இருதய பலகைகளை எழுதி வைத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் பேசுகிற தேவன், நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி, நீர் எங்களோடு கூட வருகிறதற்காய் நன்றி அப்பா. ஏன் ஆண்டவரே என்று கேட்க எங்களுக்கு ஒரு தகுதியும் இல்லை. நாங்கள் அங்கே கேட்க வரல. ஆனால் ஒன்று எங்களுக்காக செய்வீங்க. லாசருவை உயிராடி போன வாழ்க்கையை ஆண்டவரை வெளியே கொண்டு வர முடியுமானால் எங்களுடைய காரியம் உமக்கு ஏமாத்திரம். வியாதி படுக்கை, மரண விளிம்பு, கடன் பிரச்சனை, துன்பங்கள், தொல்லைகள், அவமானங்கள், வேதனைகள், ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. இனி இது நடக்குமா வராதா, பட்டுப்போன காரியங்கள் எல்லாவற்றிலும் உம்மால விடுதலை கொடுக்க முடியும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். சொல்லுங்க, உம்மாலே எல்லாமாகும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மால் ஆகும். இந்த என்ன விண்ணப்பமாக இருந்தாலும் உம்மால் ஆகும், ஆகும், ஆகும் தகப்பனே. உம்மால் ஆகும் தகப்பனே. நீர் எல்லாவற்றையும் துளிர்க்க பண்ணுகிறதற்காய் நன்றி அப்பா. உங்கள் கரத்தில் தந்திருக்கிறோம். பட்டுப்போன வாழ்க்கை, பட்டுப்போன காரியங்கள் எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் தந்திருக்கிறோம். இந்த நாளில் நீர் பட்டுப்போன காரியங்களை துளிர்க்க செய்கிறதற்காய் நன்றி அப்பா. ஜீவனுள்ள தேவனே, நீ ஜீவனை கொடுக்க வந்தீங்க, ஜீவனை அழிக்க வரலப்பா. ஜீவனை கொடுக்க வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனையுமே நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் கனி, கற்பத்தின் கனிக்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு ஒரு வரன் ஆமேன், ஒரு வேலை கிடைக்காதா, பிள்ளைக்கு திருமணம் நடக்காதா, பிள்ளைக்கு ஒரு படிப்பு கிடைக்காதா, ஓ பிள்ளைக்கு ஆமேன் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்காதா, என் வீட்டில் ஒரு ஆமேன் ஒரு நல் விசேஷங்கள் நடக்காதா என்று சொல்லி ஏங்கி நிற்கிற ஒரு மாத்தாள் மரியாள், ஒரு கூட தன்னுடைய சகோதரனை இழந்து எப்படி வேதனையோடு கூட சுட்டி சுட்டி வந்தாங்களோ, மற்றவங்கெல்லாம் வந்திருந்து ஏன் உங்கள் வீட்டில் ஒருத்தர் வருவாரே, அவர் இருந்திருந்தால் இது நடக்காதேன்னா சொல்லி அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்க எல்லார் மத்தியில் நாங்களும் இன்றைக்கி நின்று கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் ஒரு அற்புதம் செய்யும்படியாய், எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும்படியாய் ஓ ஜீசஸ் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பங்கள் எது இருந்தாலும் அதுக்கு நீங்கள் விடுதலை தர முடியும். ஒரு மார்த்தாள் மரியாளுக்கு நீங்கள் நேசித்த குடும்பம்னு சொல்லியிருக்கு. நாங்களும் நீங்கள் இன்னைக்கு நேசிக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறோம். நாங்கள் நேசிக்கிறோம், நீங்களே எங்களை நேசிக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செய்ய போகிறதுக்காக நன்றி. ஒரு மார்த்தாள் சொன்னா ஆமேன், உன் சகோதரன் சாகலைன்னு சொன்னபோது, அவங்க உயிரோடு எழுந்துவான்னு சொன்னபோது அவங்களால நம்ப முடியல. 2 பேரும் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. ஆனால் மரியாள் வந்தபோது நீங்கள் கண்ணீர் விட்டீங்க. அதே இன்னைக்கு மரியாள் எந்த நோக்கத்தோடு வந்தாலும் அந்த நோக்கத்தோடு நாங்களும் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரை மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினது நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். வேதத்தில் எழுதி வச்சுருக்கீங்க, அது சாட்சியாய் வச்சுருக்கீங்க, ஞாபகக்குறியாக வச்சுருக்கீங்க. நாங்களும் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு இன்றைக்கி அற்புதம் நீங்கள் செய்கிறதற்காய் நன்றி, நீங்கள் அற்புதம் செய்கிறதற்காய் நன்றி. இனி நாட்கள் நீளாதபடி எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காய் நன்றி. இந்த வியாதி எங்களை விட்டு போகுமா, அல்லது இந்த காரியம் இப்படி நடக்குமான்னு சொல்லி
எத்தனை நாள் காத்திருக்காங்களோ எனக்கு தெரியாதானா, அத்தனைக்கும் நீங்கள் பரிகாரி, அத்தனைக்கும் நீங்கள் பரிகாரி. உங்களால் எல்லாம் செய்யக்கூடும். பிள்ளைகளுக்கு செய்யும்படியாய் உங்கள் கரத்தில் வந்திருக்கிறேன். எங்களுக்கு நீங்கள் செய்ய முடியும். உங்களால் செய்யக்கூடாது ஒன்றும் இல்லைப்பா, உங்களால் கூடும், செய்யுங்க. நீங்கள் செய்து தந்துருங்கப்பா. நாங்கள் கேட்குறோம், கெஞ்சி கேட்குறோம். அன்னைக்கு கெஞ்சி கேட்டபோது இந்த விண்ணப்பத்தை கேட்டீங்க. அவங்க கெஞ்சினா நீங்கள் அற்புதம் செஞ்சீங்க. நாங்கள் கெஞ்சிரோம், அற்புதம் செய்யுங்க. இனி மற்றவங்க எங்களை பார்த்து ஆ என்று தலையை துளுக்கிறதில்ல. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீங்கள் இந்த உலகத்தில் எங்களை விடுவிப்பதற்காக வந்தீர். அந்த நோக்கத்தை எங்கள் வாழ்க்கையில் ஆமேன் தந்து செய்து தந்து எங்களை நடத்துகிறதற்காய் நன்றி. எங்களை சாட்சியாய் நிறுத்துங்க. நேபாள் தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் உங்கள் கருத்தில் தர்றோம். நேபாள் தேசத்துக்காக பிள்ளைகள் விதைக்கிற விதைகள் ஒன்று கூட விருதாவாய் போகக்கூடாது. அதற்காக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் செபிக்கும்போது எங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் சொல்லியிருக்கீங்க மற்றவர்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நேபாளுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் ஆமீன் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், இந்த ஹெவன் டிவிக்காக ஜெபிக்கிறோம், ஹெவன் டிவி மூலமாக நடக்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஹெவன் டிவி மூலமாக வெளிவருகிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. அன்பு மகனுக்காக ஃபவுண்டர் ஆண்டவரே இந்த ஹெவன்ஸ் கார்டனுக்காக நன்றி. அதில் ஒவ்வொரு தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டு தேவையோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மைகளை செய்யும்போது எதையும் மறந்து விடாதபடி தேவனுக்காக நன்றியுள்ளவர்களாய் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரை கரங்கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அன்று ஒன்றுமில்லை இந்த உலகத்தில், எல்லாத்தையும் உங்கள் பொற்பாதத்தில் தருகிறோம். அப்போ ஹெவன் டிவியோட அந்த நேபாள் தேசத்தின் அந்த ஒரு நம்பிக்கை கர்த்தர் சீக்கிரமாய் நேபாள் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை கொண்டே நேபாள் தேசத்தை சந்திப்பார் என்ற நம்பிக்கை கர்த்தர் சந்திக்கும்படியே ஒப்பு கொடுக்கிறோம். நேசக்கரம் நீட்டப்படும்படியே ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் மார்பில் சாய்ந்திருந்த ஒரு யோவானுக்கு பத்ம தீவில் யாராலையும் கொல்ல முடியல. பத்ம தீவில் வெளிப்படுத்தினீர் என்றால் இந்த நாளில் எங்களுக்கு உங்களை வெளிப்படுத்த நீர் அம்மே நாங்கள் எம்மாத்திரம் ராஜா, நீர் எங்களுக்கு செய்ய முடியும், எங்கள் குடும்பத்துக்கு செய்ய முடியும், எங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய முடியும், ஆண்டவரே எங்கள் உறவினர்களுக்கு செய்ய முடியும். நீங்கள் செய்யுங்க. நாங்கள் நிச்சயம் இல்லாமல் ஓட மாட்டோம், நிச்சயத்தோடு கூட தான் ஓடுறோம். நாங்கள் நிச்சயம் உண்டு, நீங்கள் செய்வீங்க. செய்து முடித்ததற்காக நன்றி. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம யாரையும் தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம யாரையும் தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பக்கத்திலே அவர் இருக்கிறார். அவர் யாவையும் நமக்காக செய்து முடிப்பார். அவர் சொன்னபடியே செய்வார். அவர் சொன்னபடியே எழுந்தவர், உயிரோடு எழுந்தவர். அந்த உயிரோடு எழுந்த வல்லமை நமக்கும் செய்ய அவர் காத்திருக்கிறார். சொன்னபடி அவர் செய்து முடிப்பார். கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரிய. நம்புங்க, சொல்லுங்க, நீங்கள் பெரியவரப்பா. நமக்கு யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லவர். இந்த நாளிலும் நேபாள் தேசத்தில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அங்கே இருக்கிற மாவட்டங்களுக்காக, அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்காக
பெரியவர்களுக்காக, வாலிபர்களுக்காக, அங்கே நடக்கிற பிரதரை கொண்டு நடக்கிற ஊழியங்களுக்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். திருச்சபைகளின் எழும்பட்டும், கட்டி முடிக்க இருக்கிற திருச்சபைகளின் கட்டி முடிக்க ஆமென் தேவைகளை கத்த சந்திக்கும்படியே ஜெபிக்கிறோம். கத்த பெரியவர். இன்றைக்கு நீங்களும் யாரோ ஒருத்தங்க பார்த்துட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த நல்விசேஷம் நடந்தால் நான் பொருத்தனையாக இந்த காரியத்தை நிறைவேற்றுவேன்னு சொல்லி இருதயத்தில் ஆமென் நினைச்சிருக்கிற உங்களுக்கு கத்தர் உங்கள் வீட்டில் ஆமென் இந்த நாளிலே நல்விசேஷம் கேட்க கத்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? நம்புறவங்க ஆண்டவரே சொல்லுங்கள். ஆண்டவரே இன்றைக்கே எங்கள் வீட்டில் நல்விசேஷங்கள் கேட்க செய்ய போகிறதுக்காய் நன்றின்னு சொல்லுங்கள். நன்றின்னு சொல்லுங்கள். கத்த பெரிய காரியங்களை செய்வார். நன்றின்னு சொல்லுங்கள். கத்த பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கத்தர் பெரியவர். அவரால் கூடாதது, செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் கத்த பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஒருவேளை லேட்டாக கேட்குற ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். கத்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர். மற்றவங்க உங்களை ஒரு வேளை ஏளனமாக பேசலாம், கவலைப்படாதுங்க. நம்முடைய தேவன் ஏளனத்தையும் சகித்தவர், வேதனையும் சகித்தவர், அடியும் சகித்தவர். ஆனால் தெய்வ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர். தெய்வ திட்டம் நிறைவேறது வரைக்கும் காத்திருந்தார். நீங்கள் இன்றைக்கி தெய்வ திட்டத்துக்கு காத்திருக்கீங்கன்னா நம்பிக்கையோடு காத்துருங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதம், எல்லாரும் அதிசயிக்கத்தக்க விதத்தில், எல்லாரும் அதிசயிக்கத்தக்க விதத்தில் பெரிய அற்புதத்தை கத்த செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உண்மை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க. தேவனை சந்திங்க ஆண்டவரே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. உங்கள் நேசக்கரம் நீட்டப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அன்று தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னவனுக்கு நின்று அவனுடைய தேவையை சந்திக்க ஆண்டவரே. நான் எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி காட்டத்தி மரத்தில் ஏறின ஆமென் ஒரு சகைவுக்கு நின்று அண்ணாந்து பார்த்து உதவி செய்தீங்கன்னா நாங்கள் ஏமாத்துறோம், என் குடும்பம் ஏமாத்துறோம். உதவி செய்யுங்க. நீங்கள் உதவி செய்ய வந்திருக்கிறதற்காய் நன்றி. நீங்கள் உதவி செய்ய வந்திருக்கிறதற்காய் நன்றி. உதவி செய்ய போகிறதற்காய் நன்றி அப்பா. உதிரப்போக்கோடு கூட 12 வருடமாய் வேதனையோடு கூட இருந்தவளுக்கு செய்வாரன்ற நம்பிக்கையோடு தான் ஓடி வந்தா. அவள் ஓடி வந்ததில் ஒரு நோக்கம் இருந்தது. நாங்கள் இன்றைக்கி உங்கள் சமூகத்தில் நிற்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்காண்டவரே. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க டாடி. அன்றைக்கி ஒருவேளை அவள் எல்லாரும் எங்களை பார்த்து, என்னை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க, எல்லாரும் நெருக்கம் இருக்குது, போக முடியாதுன்னு அவள் நினச்சிருந்தா அவளால் அதிசயத்தை பெற்றுக்க முடியாது. நாங்களும் அதை தான் சொல்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உங்கள் சமூகத்தை தேடி வரலனா அதிசயம் நடந்திருக்காது. தேடி வந்து எங்களுக்கு நீ செய்த அதிசயத்துக்காக ஸ்தோத்திரம். வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஆமாண்டவரே உங்கள் வல்ல செயலை நினைத்து நினைத்து உண்மை நன்றி செலுத்துகிறோம். எங்களால் ஒன்றும் கூடாது, ஆனால் உம்மாலெல்லாம் கூடும். இந்த மத்தியான நேரத்தில் மனதுக்குள்ளே எத்தனை வைராக்கியமாய் இது எனக்கு நடக்கும் என்று சொல்லி உங்கள் பாதத்தில் வைத்தார்களோ அத்தனை விண்ணப்பத்துக்கும் நீர் விடுதலை தந்ததற்காய் நன்றி அப்பா. தொலைந்து போன ஆமேன் அத்தனை காரியத்தும் கத்தை திருப்பி கொடுத்ததற்காய் நன்றி. இழந்து போன அத்தனை திருப்பி கொடுத்ததற்காய் நன்றி. பட்டு போன அத்தனை துளிர்க்க செய்ததற்காய் நன்றி. உங்கள் வாழ்க்கையில் நல் விசேஷங்கள் நல் காரியங்கள் நடந்ததற்காய் நன்றி. எல்லாரும் சாட்சியங்களுக்கு கேட்க போவதற்காய் நன்றி. நாங்கள் ஒருவருக்கு காணும்போது கத்த நன்மை செய்தார் என்று சொல்ல போவதற்காய் நன்றி. அப்பா தாமே இந்த காரியத்தை செய்ததற்காய் நன்றி.
ஹெவன் டிவி ஆசீர்வதிங்க, மீடியாவில் இருக்கிறவங்க ஆசீர்வதிங்க, இதன் நோக்கத்தை நிறைவேற்றுங்க, ப்ராஜெக்டை நிறைவேற்றுங்க. 150 மேலே மத்தியானம் ஆமேன் ஆகாரத்தை கொடுக்கும்போது இதற்குள்ள தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நல் விசேஷங்கள் கேட்கப்படும் போது இவர்கள் முன் வந்து இதை செய்யட்டும் என்று மனதார உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களால் ஒன்றும் கூடாது, உம்மால் எல்லாம் கூடும். எங்களால் ஒன்றும் கூடாது, உம்மால் எல்லாம் கூடும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். தெய்வீக சமாதானங்கள் குடும்பத்தை நிரப்பட்டுமே என்று ஜெபிக்கிறோம். தெய்வீக சமாதானங்கள் குடும்பங்களை நிரப்பட்டுமே என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். மீதியான நேரம் முழுதும் கர்த்தருடைய வல்லக்கரம் கூட இருக்கும்படியாய் எங்களுக்கு ஆமரித்து இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் சகல பாவங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாம் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்களை செய்ய போகிறார். இந்த திரையில் தெரிகிற நம்பருக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள். நாங்களும் சாட்சியாய் மற்றவர்களுக்கு சொல்லாது துணையாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது